விஜய் வந்துட்டு அன்ப்ரூவன். அவர் எவ்வளவு ஓட்டு வாங்குவாரு என்ன அப்படின்றது யாருக்கும் தெரியாது. அதுவும் கரூருக்கு பிறகு அவர் கதை எங்க இருக்குதுன்னு தெரியாது. பார்க்க வந்தவங்களாம் நம்மளுடைய ஓட்டு, நம்மளுக்கு தொகுதிக்கு 80,000 ஓட்டு இருக்குது அப்படின்னு ஒரு புதுசாக பேசுறாரு. இதெல்லாம் என்ன பேச்சு? இதெல்லாம் நீங்க கேட்குற கேள்வி நல்லா இருக்குது ஆண்டோ, இப்படி ஒன்று நடக்கலாம், பிஜேபி விட்டு வந்தா காங்கிரஸ் ரெடியா இருக்குது அவங்களை அரவணைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். விஜய் என்னங்க அது? விஜய் கிட்ட என்ன இருக்குது ஸ்ட்ரென்த்? அவருடைய கட்சி அவர் ஒரு கட்டமைப்பு பண்ணியிருக்கிறாரா? இல்ல. அப்ப எப்படி அதை வந்துட்டு விஜயை காட்டி இவர் வந்துட்டு சீஃப் மினிஸ்டர் ப்ராடக்ட் அப்படின்னாரு. அவரு பார்த்துட்டு அப்படிங்களா போயிட்டு அரசியல் என்ன, அந்த நாடு எதுவுமே தெரியாது அவரு. விஜய் கிட்ட போயிட்டு நீங்க கேட்டீங்கன்னு மைக்க நிட்டு இப்ப இந்த பண்ணையூர் வருது, இதை எந்த தொகுதிக்கு உட்பட்டதுன்னு கேட்டுங்களேன். இப்போ முடிந்து விட்டது. பிரசாந்த் கிஷோருக்கு எங்க இருக்குது எல்லாம்? அவர் நேரா வந்துடுறாரு, நான் ஸ்ட்ராட்டஜில தான் நான் ஜெயிச்சிட்டேன், இப்ப நீ பண்ண வேண்டியதான ஸ்ட்ராட்டஜி. அது வரைச்சு நம்ம எல்லாம் பேச விட்டீங்கன்னா காலி, அங்கேயே ஒரு கலவரம் நடந்து எல்லாம் முடிஞ்சு போயிடும். நாங்க கேள்விப்பட்ட வரைக்குமே காங்கிரஸ் வந்து பீகார்ல ஜெயிச்சுட்டா தமிழ்நாட்டுல வந்து ஸ்டாலின் அவர்கள்ட்ட தமிழ்நாடு காங்கிரஸ் கொஞ்சம் சீட் நெகோசியேட் பண்ணலாம். மிஞ்சி போனா நம்ம அவங்க வின் பண்ணிட்டா நம்ம திமுக விட்டு வந்து விஜய் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஐடியா வச்சிருந்ததா கேள்விப்பட்டோம். இப்ப தோத்துட்டாங்க. ஸோ தமிழ்நாடு காங்கிரஸ் ஸ்டாலின் அவர்கள்ட்ட என்ன மாதிரி வந்து சீட் வந்து நெகோசியேட் பண்ணுவாங்க? அதாவதுங்க இப்ப 18 பேர் எம்எல்ஏ இருக்காங்க காங்கிரஸ்க்கு. காங்கிரஸோட ஓட்டிங் ஸ்ட்ரென்த்னா அது கடைசியா வந்துட்டு போட்டியிட்ட இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மக்களவை தேர்தலையும் சரி சட்டப்பேரவை தேர்தலும் எல்லா இடத்துலயும் டெபாசிட் எடுத்துச்சு. ஒரு சில இடங்கள்ல நம்மளுடைய விளவங்கோடு தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட விஜயதாரணி போன்றவர்கள் மட்டும்தான் ஜெயிச்சாங்க. இல்லாட்டி கூட்டணி இல்லைன்னா காங்கிரஸ் ஜெயிக்காது. அப்படியேப்பட்ட ஒரு கட்சி தான். கடைசியா அவங்க கூட்டணி போட்டது திமுகவோட 2011 கூட்டணியில இருக்காங்க. 2011 நாங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ண எதிர்த்து சீமான் எல்லாருமே. அப்ப பிரச்சாரம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 63 தொகுதியில போட்டிட்டு 58 தொகுதியில தோத்தாங்க. அப்ப இந்த கட்சி ஒன்றும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கட்சி கிடையாது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 9 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், புதுச்சேரி 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, 18 பேர் இருக்காங்க. இதெல்லாம் ராகுல் காந்தி விட்டுவிட்டு விஜயோட வந்து சேர மாட்டாரு. விஜயே தனிச்சிட போக வந்துட்டு தைரியம் இல்லாதான் கூட்டணிக்கு போறதுக்கான அதிகாரத்தை நீங்க என்கிட்ட கொடுங்க அப்படின்றாரு. ரைட்டா? அவங்களோட இவங்க போவாங்களா? ஸோ விஜய் வந்துட்டு அன்ப்ரூவன். அவர் எவ்வளவு ஓட்டு வாங்குவாரு என்ன அப்படின்றது யாருக்கும் தெரியாது. அதுவும் கரூருக்கு பிறகு அவர் கதை எங்க இருக்குதுன்னு தெரியாது. அவர் என்னென்னோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உடனே ஒரு செய்தியை பார்த்தேன், IAS IPS அதிகாரிகள் எல்லாம் வச்சுக்கிட்டு அவர் வந்துட்டு அந்த வாக்குறுதி எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத பத்தி அவங்க திட்டம் தீட்டிட்டு இருக்கிறாங்களாம். ஆனா விஜய் பேச ஆரம்பிச்சாருன்னா எல்லாமே எக்ஸ்போஸ் ஆகுது. இவருக்கு எதுவுமே தெரிலடா அப்படின்றதுதான் எக்ஸ்போஸ் ஆகுது. இயல்பா நடத்துறது சொல்றேன். அப்போ விஜய் கிட்ட என்ன இருக்குது ஸ்ட்ரென்த்? நத்திங். அவருடைய கட்சி அவர் ஒரு கட்டமைப்பு பண்ணியிருக்கிறாரா? இல்ல. அப்ப எப்படி அதை வந்துட்டு அந்த கட்சியை வந்துட்டு நம்பின ஒரு கட்சி வரும்? யாருமே வராது இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, முதல்ல விஜய் வந்துட்டு என்ன அக்சசிபிள், புரியுதா? நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் இப்பொழுது தொடர்பு எல்லைக்கெல்லாம் ரொம்ப வெளியே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு. அவருக்கு கிடையாது. அப்ப என்ன இருக்குது இல்ல, அவரோட வந்துட்டு யாரும் தொடர்புக்கே வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதியும் கிடையாது. ரெண்டாவது அவர் பேசணும், அவர் பேசவே பயப்படுறாரு அவரு. அப்புறம் என்ன இருக்குது, விட்ட வச்சுட்டு பேசுறவரு, அவர் ஒன்றும் பண்ண முடியாது. எனவே அவரை நம்பி ராகுல் காந்தி வராரு அப்படின்றதெல்லாம் இவங்க முதல்ல ராகுல் காந்தி கிட்ட தான் போயிட்டு காங்கிரஸ்ல சேர்றது இவங்க அப்பாரும் போனாங்க, போய் பேசுறாங்க. அப்போ சந்திரசேகர் சந்திரசேகர் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இவரை விஜயை காட்டி இவர் வந்துட்டு சீஃப் மினிஸ்டர் ப்ராடக்ட் அப்படின்னாரு. அவரு பார்த்துட்டு அப்படிங்களா போயிட்டு முதல்ல கட்சி ஆரம்பிங்கன்ட்டாரு அவரு. அப்பவே இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கேளுங்க விஜய, இது நடந்துச்சா இல்லையான்னு கேளுங்க. இல்லாட்டி SSC ஃபோன் பண்ணி கேட்டுங்க. அப்படியா சார்னு போனாங்க. எங்க தலைவர்கள்லாம் போய் சந்திச்சு, ஏன்னா இவர் முதல்ல காங்கிரஸ் தலைவராக தான் ஆக பார்த்தாரு. நேரம் அங்கே போயிட்டு சேர்ந்த உடனே தலைவராயிட்ட உடனே மகள்கிட்ட வருது, மகள் சீஃப் மினிஸ்டர். அவருக்கு வந்துட்டு 1, 2, 3வது கட்டம் வந்துட்டு பாத்தீங்கன்னா செக்ரட்டேரியட் தான். ஸோ அப்படி கையெழுத்து போடுற மாதிரி ஒரு படம். அப்படிதான் இந்த அரசியல் என்ன, அந்த நாடு இங்க என்ன, அது எதுவுமே தெரியாது அவருக்கு. இப்படிப்பட்ட கதை தான் நடந்துட்டு இருக்கு. அதனால அவங்க அந்த மாதிரி ஒரு ஏமாளிகள் கிடையாது அவங்களுக்கு நடக்குது. ஆனா அப்படி ஒரு ஐடியா இருந்தாதான் நாங்க பாக்குறோம். இப்ப சீட்டு ஜாஸ்தி கேட்கலாம். இப்ப காங்கிரஸ் எவ்வளவு சீட் கேட்கலாம் சார்? முன்ன இருந்தோட கேட்கலாம். காங்கிரஸ் என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா ஒரு 135 சீட்டு கேட்கலாங்க. எதுக்கு நீங்க சீட்டு கேட்க போறீங்க? ஒரு சீட்டு உங்களால ஜெயிக்க முடியுமா? நான் கேசி அழகிரியில இருந்துட்டு ஆரம்பிச்சு எல்லாரையும் கேட்கறேன். சென்னையில 16 தொகுதி இருக்கு. எந்த தொகுதியில நீங்க தனித்து ஜெயிப்பீங்க ஐயா?
ஓகே. அதனால எப்பயுமே இதெல்லாம் பேச்சுக்கு கூட நல்லா இருக்காதுங்கய்யா. அதாவது காங்கிரஸ் தலைமைக்கு வந்துட்டு ஒண்ணு தெரியும். அவங்களுக்கு அதாவது வெறும் 54 தொகுதி இருக்கும் போதும் தமிழ்நாட்டுல கிடைச்ச 9 தொகுதி தான் அவங்களுக்கு பெருசு. புரியுதுங்களா? நீ கம்யூனிஸ்ட் கட்சின்னு எடுத்துங்க, தமிழ்நாட்டுல தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. எப்படிங்க விட்டுட்டு போவாங்க? வாய்ப்பே இல்ல. வாய்ப்பே இல்ல. ஓகே. இது ஒரு சாதாரண விஷயம். இப்போ எடப்பாடி பழனிசாமி என்னதான் இருக்கட்டும், அவர் ஒரு வலிமையான கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அவரு என்ன பூச்சி பிடிக்கிறார், நீங்க பாக்குறீங்கல்ல எவ்வளவு பேசுறாருன்ட்டு. இப்ப வச்சுட்டோம்னா எடப்பாடி பேசுகிறார் நேரலை அப்படின்றாங்க. புரியுதா? இப்படி உழைக்கிற ஒரு தலைவர், இவரு ரூமுக்குள்ள இருக்கிற ஒரு தலைவர், யதார்த்த நிலையை சொல்றேன், ரூமுக்குள்ள இருக்கிற தலைவர் யாரு வருவாங்க? இப்போ அதிமுகவை பற்றி காங்கிரஸ் யோசிக்கிறதுனா நான் யோசிப்பேன். நீங்க கேட்கிற கேள்வி நல்லா இருக்குது ஆண்டோ, இப்படி ஒண்ணு நடக்கலாம், there is a possibility because they can gain more seats, கூட்டணி ஆட்சி ஏதாவது ஒண்ணு சொல்லலாம். பிஜேபி விட்டு வந்தா காங்கிரஸ் ரெடியா இருக்குது அவங்களை அரவணைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். விஜய்னா என்னங்க அது? அதனால அதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லைங்க. விஜய் இந்த தேர்தல்ல நின்று தனித்து நின்று அவர் நிரூபிச்சாருன்னா, அவர் டெபாசிட் வாங்குறாரு, சீட்டு ஜெயிக்கிறாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவர் ஒரு 50 லட்சம் ஓட்டு வாங்கினாரு, ஆளாலும் அவர் முன்னாடி வந்து நிற்பான். இன்னைக்கு சீமான் எவ்வளவு மரியாதையோட சீமான் வந்துட்ட உடனே 30 மைக்கு வருதுல, எப்படி ஏன் வருது? அவர் வச்சு 36 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. அவர் பேசுவாரு, அவருக்கு பிரச்சனை தெரியும், கேள்வி கேட்பாரு. புரியுதுங்களா? இந்த மாதிரி தமிழிசை சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு கிண்டல், தாண்டா அண்ணாமலை சொன்னாரு அப்படியா, எல்லாத்தையும் அடிக்கிறாருல்ல. இப்ப நம்பால எடுத்தாந்து விட்டோம்னா என்ன ஆகும்? ஆமா, பேசுறதே யோசிப்பாரு. அவ்வளவுதான். அப்புறம் என்னத்த இதெல்லாம் வந்துட்டு தமிழ்நாட்டு மக்களிடையே எங்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்? சும்மா விஜய் நல்லா அழகா இருக்காரு, நல்லா டான்ஸ் ஆடுவாரு, உண்மை, சினிமா பார்த்துட்டு போகலான்டா அப்படின்ட்டு போடுவாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க, பார்க்க வந்தவங்களாம் நம்மளுடைய ஓட்டு, நம்மளுக்கு தொகுதிக்கு 80,000 ஓட்டு இருக்குது அப்படின்னு ஒரு புதுசானது பேசுறாரு. இதெல்லாம் என்ன பேச்சு? இதெல்லாம் அவ்வளவு சாதாரணமாங்க ஒரு ஓட்டுன்றது. சார், இந்த விஷயத்துல ஒருத்தர் அரசியல் தலைவர் அப்படின்னோம்னா எதிர்பார்ப்பு வந்துட்டு 2 சைட்லயும் இருக்கும். ஓட்டு போடணும்னு தலைவர் எதிர்பார்க்கிறாருன்னா தலைவர் என்ன செய்ய முடியும்ன்றது இவங்க எதிர்பார்ப்பாங்க. அது கட்சி அமைப்பினுடைய ஸ்ட்ரென்த் இருக்கணும். இப்ப நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க, தங்கி இருக்கீங்க? அடையாறுல வந்துட்டு நீங்க இருக்கிற தொகுதியில யார் கவுன்சிலர் நிற்பாங்க தாவேகா சார்பா? சரி, அடையாறு வேணாம், அந்த இடம் வந்து திருவான்மையூர் தொகுதின்னு வச்சுக்கோங்க. யார் நிற்பாங்க தாவேகா வேட்பாளர்? மேபி அந்த பக்கம் யாராவது ஈசிஆர் சைடுல இருந்து யாராவது யாருங்க? இல்ல, எனக்கு தெரியல சார். அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சுங்க, விடுங்க. 6 மாசம் கூட இல்லைங்க. ஆமா ஆமா, எல்லாருமே நான் கேக்குறேன். அவ்வளவுதாங்க. வேட்பாளர் பட்டியலே விஜய் கிட்ட போயிட்டு நீங்க கேட்டீங்கன்னு மைக்க நீட்டிட்டு, இப்ப இந்த பண்ணையூர் வருது, இதை எந்த தொகுதி உட்பட்டதுன்னு கேளுங்களேன். முடிந்து விட்டது. யாரு வேட்பாளர் தெரியாது. இது நான் சொன்ன விஜய்க்கு. இதெல்லாம் விஜயை நான் வந்துட்டு அவமானப்படுத்துறதுலாம் கிடையாது. நம்ம அளவு தெரிஞ்சவன் தான் அரசியல்வாதியா இருக்கணும்ன்றதும் கிடையாது. விஜயனுடைய செல்வாக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு நல்லது. அவர் நல்லபடியாக செயல்பட்டு நான் சொன்னேன், இந்த பொறுப்பாளர் மாவட்ட அளவில் போட போறீங்க, தெரிஞ்சாவது நீங்க போடுங்க. கொடுக்குற லிஸ்ட் அப்படியே அப்ரூவ் பண்ணாதீங்க. கிட்ட இருக்குது, வச்சிருக்கேன், மெசேஜ் போட்டுருக்கேன். விஜய் உன்னுடைய ஒரு நற்பண்பு அதை அப்படியே சிறமேற்கொண்டு உடனே போயிட்டு தான் முசியானதெல்லாம் வெளில போட்டு சொல்லிட்டு அவர் எல்லாரையும் சந்திச்சாரு. அப்படிதான் 109 மாவட்ட செயலாளர்கள் போட்டாரு. தெரியுமா அது? ஓகே, நீங்க சொல்லிதான். ஆமாய்யா, நான் சொன்ன நேர்ல பாருங்க, அவங்களோட பேசுங்க, பேசி நீங்க அப்பாயிண்ட் பண்ணுங்க. ஒண்ணுமே தெரியாது எப்படி நீங்க போடுவீங்க? ஒரு கட்சிக்கும் ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளருக்கும் இடையே ஒரு புரிதலும் தெரிதலும் இல்லைன்னா அப்புறம் என்ன இருக்குது கட்சி? இன்டர்வியூ பண்ணதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? அந்த காலகட்டம் ஒருத்தரையும் உட்காந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு 15 பேர் 18 பேர் இவ்வளவுதான் இன்ட்ரோடியூஸ் அவர் பண்ணாரு. அது கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாளைக்கு அப்படியே நீட்டிட்டு போனாரு. தெரியுமா அது? ஞாயிற்றுக்கிழமை தவிர எல்லா நாளையும் இன்டர்வியூ பண்ணாரு. பண்ணி அந்த கட்சிக்காரங்களோட அவர் பரிச்சயம் ஆனார். ஆனா அதுக்கப்புறம் நடவடிக்கை எதுவும் இல்லை. ஏன்னா அவர் கூட இருக்கிறவங்க சொல்றதுக்கே ஆள் இல்லை. விஜய் வந்துட்டு ஒரு சினிமாக்காரங்க. சினிமால எப்படி அப்படின்னா, நான் கூட சினிமால நடிச்சிருக்கிறேன். என்னுடைய ரோலுக்கான ஆள் தான் நானு. மத்ததுல நான் தலையிடுறது அப்படிலாம் அவசியம் கிடையாது. இங்க அப்படி கிடையாது. எங்க இருந்து காசு வந்துச்சு, எங்க இருந்து காசு போகுது, அவன் என்ன, எப்படி இந்த மாதிரி ஒரு செய்தி வருது, யார அவன் நேற்று வந்துட்டு அந்த மாதிரி பேசியிருக்கிறான், ஏன் அந்த மாதிரி அவன் போயிட்டு ஊடகத்துல பேசணும், என்னைய அதுக்கு அர்த்தம்னு 24 மணி நேரமும் நீங்க இருந்தீங்கன்னா தான் நீங்க ஒரு அரசியல்வாதியாவே ஆக முடியும். தலைவர்ன்றதா அப்புறம் அந்த இடத்துக்கு விஜய் வரல அப்படின்னு வரும்போது நீங்க மத்தவங்களாம் அவர்கிட்ட வர்றதை பத்தி நீங்க கேள்வி கேட்கறீங்க. தட் இஸ் a ப்ராப்ளம். சரி, இப்ப அடுத்தபடியா பீகார் தேர்தல்ல பொதுவா எலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஐடியா கொடுக்குற நம்ம பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஒரு இடம் கூட ஜெயிக்கல. ஆனா தன்னை ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
எல்லாரும் இந்தியாவில் இருக்கிற பல்வேறு கட்சிகள் அவர்னாலதான் ஆட்சிக்கு வந்ததுன்னு சொல்றாரு. பட் ஆனா அவரால் ஒரு இடம் கூட வர முடியல. அவரோட செயல்பாடுகள் எப்படி? அதாவது ஒரு தலைவன் ஆகாதவன் கட்சி ஆரம்பிச்சான்னா அறிவாளி தான் எல்லாருமே. இப்ப விஜய் நானும் பேசிட்ட போது கூட சொன்னேன், ஐயா நாங்க அறிவாளியா இருக்கலாம், செல்வாக்கு உங்ககிட்ட தானே இருக்கு, நான் உங்ககிட்ட தான் நாங்க வரணும், நம்ம 2 பேரும் சேர்ந்தாதான் செயல்பாடு. இப்ப புரியுதுங்களா? அறிவு தனியா போயிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. செல்வாக்கு அங்க ரொம்ப முக்கியம். அவரு செல்வாக்கு உள்ளவங்களை வந்துட்டு அவர் ஐடியா கொடுக்குறாரு. புரியுதுங்களா? ஓட தெரியாதவன நீ ஒன்றும் கோல்டு மெடல் வாங்கி கொடுத்துட முடியாது. ஓடக்கூடியவனை வச்சுதான் நீ ட்ரெயின் பண்ண முடியும். நீ செஞ்ச வேலையெல்லாம் அந்த வேலை தான். புரியுதுங்களா? ஸோ பிரசாந்த் கிஷோர் வந்துட்டு அவரா ஒரு அரசியல் வாங்கும் போது அவர் எதுவுமே புரியாதவராகவே இருக்காரு அரசியலை பத்தி. சார் அவர் எவ்வளவு கட்சிகளுக்கு இப்ப போன திமுக ஸ்ட்ராட்டஜின்றது என்னங்க, மக்கள் கிட்ட போறதை பத்தி அவர் சொல்லி கொடுத்தாரு. அவரு இப்போ இவர் சொல்லிதான் திமுக ஆட்சிக்கு வந்ததா? அப்படித்தானே சொல்றாங்க. நல்லா சொல்லுவாங்க, பூ சுத்துவாங்க. போன எலெக்ஷன்ல அதாவது போன தேர்தலுக்கு முன்னாடி ஸ்டாலின் வந்துட்டு நல்லா சொக்கா போட்டாரு, கண்ணாடி போட்டுட்டு, ஷூல போட்டுட்டு அப்படி நடக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கு தான் வந்துட்டு ஓட்டு போட்டாங்களா? இவங்கெல்லாம் சொன்னதெல்லாம் வேற என்னது? இல்ல ஸ்டாலினுக்கு இவங்க பேச கத்து கொடுத்தாங்களா? அப்புறம் ஸ்டாலின் வந்துட்டு 505 வாக்குறுதிகளோட ஒரு தேர்தல் வாக்குறுதி ஒரு புத்தகத்தை வெளியிட்டாரு. அது இவர் பண்ணாரா இல்ல எக்ஸ்பர்ட்ஸ் பண்ணாங்களா? இதெல்லாம் சும்மா டுபாக்கூர் வேலைங்க. இந்த அரசியல்வாதிகளுக்கு என்ன அப்படின்னம்னா, மக்களை வந்துட்டு ஈர்க்கிறது எப்படின்னு இவங்க பாக்குறாங்க. அதன் மூலமா வந்துட்டு ஒரு இடத்துக்கு நிக்கிறாங்க. அதனால வந்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, விதவிதமா பண்ணாங்க. இப்போ அன்புமணி ராமதாஸ் என்ன பண்ணாரு, ஒரு பெரிய மேடை போட்டு கொடுத்துட்டாரு. அப்ப இவர் தானே ஆலோசகர், இந்த ஜான். அவரு இந்த பக்கத்துல இருந்து அங்க நடந்தாரு, அங்க இருந்து இங்க நடந்தாரு, எல்லாம் பேசினாரு. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு ஒரு முழக்கம் எல்லாம் பண்ணாங்க. எவ்வளவு ஓட்டு வாங்கினாரு? இல்ல அந்த தேர்தலில் தான் ரொம்ப மிக மோசமான. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு மக்களிடையே போயிட்டு அதே ராமதாஸ் ஐயா அப்படின்னா மக்களிடையவே உடைச்சவர். அவர் போனார்னா எல்லாம் டேர்ன் ஆகும். அவர் அந்த மாதிரி பண்ணார். அந்த மக்களுக்காக போராடினவர், அந்த மக்களுடைய கோரிக்கைகள் எடுத்து வச்சார். அவருடைய போராட்டம், அவர் தலைமையிலான அந்த கட்சியில நடத்திய போராட்டம், தியாகம். அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா வன்னிய பெருமக்கள் பல இடங்கள்ல வேலையில இருக்கான், பலரும் படிச்சவனா இருக்கான். இப்ப புரியுதுங்களா? அப்ப அவன் யாரை மதிப்பான்? அந்த மாதிரி இருக்கணும் செயல்பாட்டுல. நீங்க வந்து ஒண்ணுமே இல்லாத நீங்க வந்து பிரசாந்த் கிஷோருக்கு எங்க இருக்குது எல்லாம்? அவர் நேரா வந்துடுறாரு, நான் ஸ்ட்ராட்டஜில தான் ஜெயிச்சிட்டேன். இப்ப நீ பண்ண வேண்டியதான ஸ்ட்ராட்டஜி எடுத்து பாருங்க. இப்போ தொகுதியில் இருக்க தேர்தல் ஆணையத்தினுடைய பீகார் ரிசல்ட்ஸ், அசம்பிளி வைஸ் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போடுங்க. ஒரு இடத்துலையும் டாட் பண்ணி போடுங்க. ஒரு தொகுதிக்கு வரது எங்க இருக்கிறாங்கன்றத பாருங்க. ஒருத்தர் 1 லட்சம் ஓட்டு, அடுத்த வாரம் 82,000 ஓட்டு, ஒரு 3,500 ஓட்டு. விஜய் அவர்கள் எப்படி வர நம்பி நீங்க வாங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் தான் வந்து கூட்டிட்டு வந்தாரு. இல்லைங்க, ஸ்ட்ராட்டஜின்றது வேறங்க. உங்களுடைய ஸ்ட்ரென்த் பேசிக்கா இருக்கணும்ல. இவருக்கு எங்க இருக்குது ஸ்ட்ரென்த்ன்றேன், நீங்க புரிஞ்சுக்கல நீங்க ஒன்னும். இப்போ அதான் நான் சொல்ல வரேன், ஓட தெரிஞ்சதுன்னா தான் நான் உங்களை கோச் பண்ண முடியும். கோச் எனக்கு நல்லா தெரியும், நுணுக்கம், உங்களை வெற்றி பெற வைப்பேன். நானே ஓடினேன். ஆனா அவரோட ஏஜுக்கு ஜெயிக்கும் சொன்னீங்கல்ல, இதேதான் அங்கேயும் முடிஞ்சு போச்சு. ஓகே சார். இப்ப ரீசெண்டா 3.5% ஓட்டு வாங்கியிருக்காரு. பிரிஸ்டார்ல காரி பண்ணிட்டார்ல. அந்த 3.5% இவனுக்கு வந்ததுன்னா 41% வந்துடும் இல்லையா? இப்ப 35 85 இருப்பாங்க இல்லையா? அவர் வேலையை செஞ்சு விட்டாரு அவரு. அவ்வளவுதான், அந்த மாதிரிதான் சார். இப்ப ரீசெண்டா வந்து ரூமர் என்னன்னா, ஐபிஎஸ் ஆஃபீஸர் ரவி அவர்கள், ரிட்டையர்ட் ஆஃபீஸர், அவர் வந்து இப்ப டிவிக்கோட பாதுகாப்பு குழுவில் ஜாயின் பண்ற மாதிரி இந்த பிரச்சாரத்தோட பாதுகாப்புகள், விஜய் சாரோட பாதுகாப்புலாம் கவனிக்க போற மாதிரி ஒரு ரூமர் போகுது. இப்ப நிறைய பேர் இதை எப்படி பாக்குறீங்க? இப்ப நிறைய பேர் அவர் டிஎம்கே தான் அமைச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு தகவல். திரு விஜய் அவர்கள்கிட்ட பேசும்போதே நான் சொன்னேன், உங்களுடைய பாதுகாப்பு மக்கள் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு. விஜய் வந்துட்டு சுற்றுறதுக்கோ அப்படிலாம் வந்துட்டு எவனும் கிடையாது, அடிக்கிறது அதெல்லாம் யாருமே கிடையாது. எல்லாருமே விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு நடிகனா, விஜய ரசிக்கிறவன் தான். விஜய் ஒரு அரசியலை பண்றாரு, அவ்வளவுதானே. அது பண்ணிட்டு போங்க மக்கள் மத்தியில நின்றுட்டு. உங்களுக்கு என்ன தேவை? அது போலீஸ்காரன் கொடுக்க தயாரா. நீங்க மாநாடு போட்டீங்கல்ல விக்கிரவாண்டியில, இதுல இருந்துட்டு விஜய் புரிஞ்சுக்கட்டும், இல்லாட்டி இல்ல. விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு 8000 போலீஸ், தமிழ்நாடு போலீஸ் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. இல்லாட்டி அன்னைக்கே ஸ்டாம்பீட் ஆகி அன்னைக்கு இறந்துருப்பாங்க, பல பேர் செத்து போயிருப்பாங்க. இதை உன் கட்சிக்காரன் உனக்கு இருக்கிற ஆலோசகரே என்கிட்ட சொல்றான். இதை பல முறை நான் சொல்லியிருக்கேன். அப்ப போலீஸ் வந்துட்டு உரிய பாதுகாப்பை உனக்கு கொடுக்கணும். நீங்க ஒரு மேடையை போட்டுட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி 20 அடியை தள்ளி கட்டையை கட்டிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் பாக்ஸா போட்டுட்டீங்கன்னா அவன் பாட்டுக்கு வந்துட்டு அங்க இருப்பான். ஒரு 2-3 கூட்டத்துல தள்ளல் ஏற்படும். அதுக்கப்புறம் அதெல்லாம் ஏற்படாது. இந்த தள்ளலுக்கெல்லாம் காரணம் உன் கட்சிக்காரங்கிட்ட சொல்லி நீங்க இஷ்டத்துக்கும் வாங்கோன்னு சொல்லி கூச்சதான் காரணம். நீங்க இப்ப வந்தீங்களே,
மாமல்லபுரத்துக்கு வந்தீங்களே, ம். எங்க அங்க கூட்டம் இருந்துச்சு? நீங்க பாட்டுக்கு போறீங்க, நீங்க பேசுறீங்க, ஏதாவது கூட்டம் வந்துச்சா? இல்ல இங்கெல்லாம் ஷூட்டிங் போயிட்டு வந்துட்டு இருந்தீங்க, ரோட்ல யாராவது நின்னாங்களா? எல்லாருக்கும் தெரியும், இங்க வந்துட்டு சென்னை ட்ரேடு சென்டர்ல தான் வந்துட்டு அம்பேத்கருடைய புத்தக வெளியீடு இருந்துச்சு. நீங்க போனீங்க, யாராவது வழிமறிச்சாங்களா? அது சிம்பிள் அஸ் தட். அங்க உடனே மேடையில் வந்துட்டு எல்லாரும் நெருக்குனாங்களா? நடக்கல. ஏன் நடக்கல? உங்க ஆட்கள் செய்யற வேலை இது. அவ்வளவு போன் பண்ணி வா வந்து ஏத்து ஜனங்களை, அவங்க பண்ண வேலை தான் இது இவ்வளவும். உங்க கட்சிக்காரன் பண்ண வேலை தான் இந்த ஸ்டாம்பீடு வரைக்கும் எல்லாமே நடக்கிறது. ஏன் இவர் மைக் எடுத்து ஏன் இந்த மாதிரி தள்ளுறீங்க? நம்ம அரசியல் தானே பண்ண வந்திருக்கிறோம். இன்னும் 5 மணி நேரம் இந்த மேடையில் நான் நிக்க போறேன், இருக்க போறேன். என்னை பாக்குறதுல என்ன இருக்குது? அப்படி வேணா சொல்லுங்க, நான் வந்து அந்த இடத்துல நான் நின்றுறேன், ஒரு மணி நேரம் நிக்கிறேன், நல்லா பாத்துருங்க. சினிமால தான் என்ன நல்லா காட்டிட்டாங்க. இங்க வந்து நான் என்ன இருக்குது உங்ககிட்ட காட்டுறதுக்கு? நான் பேச வந்திருக்கேன் ஒரு அரசியல், அதுக்காக நீங்க உங்களுக்கு துணை நிற்பீங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எனக்கு பிரச்சனை கொடுத்தீங்கன்னா நான் எப்படி பேசுறது அப்படின்னு விஜய் சொன்னா அடங்கிடுவானா இல்லையா? சொன்னார விஜய். அவங்க கூட இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, விஜய் அப்படியாப்பட்ட ஒரு கிளிட்டரிங் ஃபிகரா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸ்ட்ராட்டஜின்றாங்க, கல்ட் அப்படின்றாங்க. இதெல்லாம் என்னது? கடைசியில் அது எங்க போய் முடிஞ்சிச்சு? அங்க ஒரு 6 பேர், இங்க ஒரு 3 பேர், இங்க ஒரு 41 பேர். என்ன அரசியல ஒன்னுத்தையும் சாதிக்கல, அது உள்ள 50 பேருக்கு டிக்கெட் கொடுத்து அனுப்பியாச்சு. உண்மைதானே அது? அப்புறம் இது இல்லை அரசியல். அதனால ரவி வராரு, விஸ்வநாதன் வராரு, இந்த கதையெல்லாம் வேண்டாம். அவர் திமுக ஸ்பையெல்லாம் சொல்றாங்க. இவர்கிட்ட வந்து ஸ்பை பண்றதுக்கு என்ன இருக்குது? இல்ல அவரோட அடுத்த கட்ட நகர்வுகள் இவரு நகர்த்து, இவரு என்ன பண்ண போறது? ஏங்க மக்கள் ஓட்டு போடணுங்க. ஸ்டாலின் வந்து கொட்டை போட்ட அரசியல்வாதிங்க. இன்னைக்கு நேரத்தில் இல்லைங்க. அவர்லாம் 1970 இருந்துட்டு அரசியல் சும்மா அப்படியே ஒரு சைலண்டா வந்துட்டு போயிட்டு இருக்காருன்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆமா, எல்லாரும் அதான் சொன்னாங்க. அவர் எங்க செய்யணும், எங்க பேசணும், யாரை பேச வைக்கணும்ன்றதெல்லாம் ஸ்டாலினுக்கு தெரியும். தயவு செய்து நீங்க பொத்திக்கிட்டு உங்களுடைய வேலையை மட்டும் நீங்க நல்லா பாருங்க. யாருடைய அட்வைஸும் வேணாம். மக்கள்கிட்ட போங்க, மக்கள்கிட்ட கத்துங்க, மக்களுடைய அரசியல் பட்டுங்க. நீங்க நல்லா பண்ணலாம். முதல்ல கட்சியை கட்டமைங்க. உன் கட்சி வெளியில வந்தனா இந்த வட்ட செயலாளர் இருக்கணும், அவன் தான் உனக்கு பாதுகாப்பு. அப்படி கொஞ்சம் தூரம் தள்ளி போறேன்னா உனக்கு முன்னாடி உன் மாவட்ட செயலாளர் வண்டி போகணும். புசி ஆனந்த் வண்டி, ஆதவர்ஜனா கார், இதெல்லாம் போகக்கூடாது. ஒன்னு அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டு மீண்டும் கொண்டு வந்து சேர்க்கறது, அதாவது இட்டுன்னு வந்துட்டு இட்டு போறது, அதெல்லாம் பண்ண வேண்டியது மாவட்ட செயலாளர் தான் இருக்கணும். வேற யாரும் இருக்கணும். இப்ப பீகார் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷனை பார்த்து சில விஷயங்கள் லேர்ன் பண்ணணும்னா என்ன விஷயம் கத்துக்கணும்? எந்தெந்த இடத்துல ஜாக்கிரதையா இருக்கும்? தேர்தல் ஆணையத்தை புரிஞ்சுக்க சொல்லுங்க. விஜய் வந்துட்டு புது வீடியோ எல்லாம் நல்லா பாக்குறாரு. தேர்தல் ஆணையத்தை புரிஞ்சுக்க சொல்லுங்க. இந்த ரிசல்ட்டை அனலைஸ் பண்ண சொல்லுங்க. இந்த வீடியோலயே நான் நிறைய சொல்லியிருக்கேன். அனலைஸ் பண்ண சொல்லுங்க. மக்கள் எப்படி வாக்களிக்கிறாங்கன்றத பாருங்க. வறுமை அப்படின்ற ஒரு விடயம் எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்றதை பாருங்க. புரியுதுங்களா? இதுல நம்ம என்ன சொல்றது, எப்படி இந்த வாக்குகளை எல்லாம் கவர்வது அப்படின்றத நீங்க பாருங்க. மக்களிடையே நம்ம நிறைய போக வேண்டியது இருக்குது. எப்படி போறது? இப்ப இது வரைக்கும் இந்த மாதிரி வண்டியில போயிட்டு இருந்தோமே, இது சரியா இல்ல வேற ஒரு ஃபார்மேட்டுக்கு போலாமா அப்படின்றதெல்லாம் நீங்க யோசிங்க. இது தொடர்பா உங்களுக்கு ஏதாவது வந்து சிக்கல் இருந்ததா, உங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் வட்டாரத்திலிருந்து ஒரு 2-3 பேரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவங்களோட ஃப்ரீயா பேசுங்க. முதல்ல இமேஜை விட்டு ஓடிங்க. உங்க இமேஜ்னால ஒரு ஓட்டு உங்களுக்கு விடாது. உங்க ரசிகம் உங்க கூட தான் இருக்க போறான். கவலையே படாதீங்க. இல்ல உங்களை அபிமானம் கொண்ட சிலர் பொதுமக்கள் இருக்காங்க, அவனும் உங்களுக்காக தான் இருப்பாங்க. அவங்களும் கவலையே படாதீங்க. அதை தாண்டி மக்கள் கிட்ட போகணும். நீங்க அதுக்கான வழியை பாருங்க. இதுதான் பேச முடியும் சார். இப்ப பிஜேபி அதுதான் சிந்திக்கணும். அவர்தான் சிந்திக்கணும் சார். இப்ப தாவேக தொண்டர்கள் என்னத்தை ரொம்ப கவனமா எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? வாக்காளர் பட்டியலை கவனிக்க தாவேக தொண்டர்கள் வந்துட்டு, அப்போ நான் அரசியல் பயிலரங்க நான் நடத்தினேன். விஜய் தான் சொன்னாரு. அதெல்லாம் அவர் தான் உருவாக்குனாரே. அது எனக்கு ஆச்சரியம். அப்ப என்னடா அது இந்த அளவுக்கு நம்ம சொன்ன சஜஷன் அதே அவர் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்றாரு அப்படின்னு போனோம். அவங்களாம் ரொம்ப நல்லா இருந்தாங்க. கீப் அப் பண்ணலையா நீ? இப்ப ராஜ்பவன் கூட இருக்கிறாரு, அவரை வச்சு நீங்க ஆர்கனைஸ் பண்ணுங்க. பேச்சாளர்கள் உங்க கட்சியில இருப்பாங்க, அவங்கள வச்சு பேச வைங்க, பயிற்சி கொடுங்க. உங்க கட்சிக்காரனை தெருமுனை கூட்டங்களை போட சொல்லுங்க, பொதுக்கூட்டத்தை போட சொல்லுங்க, பேச சொல்லுங்க, நேர்த்தியா விமர்சிக்க சொல்லுங்க. அங்கங்க தாவேகா கூட்டம் நடக்கணும். அங்கங்க தாவேகா கூட்டம் நடக்குதுன்னு போஸ்டர் ஓட்டணும். மக்கள் அங்க வருவாங்க, என்ன பேசுறாங்கன்றத பார்க்கணும். நீங்க நல்லபடியா பேசணும். நீங்க லாயலமணி மாதிரிலாம் பேச விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கட்சியை ஒழிச்சு விட்டுடுவாங்க. இல்ல ஆதவர்ஜன மாதிரிலாம் பேச விட்டீங்கன்னா காலி. அங்கேயே ஒரு கலவரம்லாம் நடந்து எல்லாம் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு கோர்ட்டுக்கும் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஆளை தான் நீங்க ஆயிடுவீங்க. அதெல்லாம் தூக்கி ஓர வைங்க. கட்சிக்குள்ள விஷயங்களை பேச தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் பயிற்சி கொடுத்து பேச வைங்க.
இதெல்லாம் நான் இதுதான். ஓகே சார், இவ்வளவு நேரம் கொடுத்து பேட்டி கொடுத்தது நன்றி சார். இதே மாதிரி இன்னொரு நேர்காணல் சந்திப்போம்.